கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை புதுச்சேரி கவர்னர் கிரண்பேடி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி கவர்னராக கிரண்பேடி பதவியேற்ற பிறகு மாநிலத்தில் உள்ள அனைத்து வடிகால் வாய்க்கால்களையும் சுத்தம் செய்யும் பணியை தீவிரப்படுத்தினார். ஞாயிறன்று லாஸ்பேட்டையில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யப்படும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர், சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்படும் கழிவுகளை சுத்தமான உரமாக மாற்றி பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நாங்கள் இந்த ப்ராஜெக்டை 2010 ஃபார்முலேட் பண்ணோம். எங்கள் டீமில் அப்போ சீஃப் இன்ஜினியர் மனோகர் சார், ப்ளஸ் நான் சுரேஷ்நாதன், ரெண்டாவது எங்களோட உதவி பொறியாளர் சவுந்தரராஜன் மற்றும் எங்களோட ஜூனியர் இன்ஜினியர் மிஸ்டர் வாசு. நாங்கள் இன்னவுஸாக நாங்களே இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு ஃபார்முலேட் பண்ணோம். இந்த ஃபார்முலேட் பண்ணி ஜேஎன்ஆர்எம்க்கு டெல்லிக்கு அனுப்பணும். 2010 ப்ராஜெக்ட் ஜேஎன்ஆர்எம்ல டெல்லியில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணாங்க. அதை 2012 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இதை 2015 ஏறக்குறைய முடிச்சிட்டோம். இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இங்கே லாஸ்பேட்டில் இருக்கிறது பாண்டிச்சேரியோட ஒரு 30% ஆஃப் த பாண்டிச்சேரியோட பாப்புலேஷனை கவர் பண்ணி இங்கே நாங்கள் டெய்லி ட்ரீட் பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். இதை முதல் ஃபர்ஸ்ட் ஃபேஸாக இதை கமிஷன் பண்ணிட்டு நியர்லி 25,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது 25,000 வீட்டு கனெக்ஷனை இப்போ கொடுக்கறதுக்கு தயார் பண்ணியிருக்கோம். அதனால் பொதுமக்கள் இதை அவங்களோட கனெக்ஷன் கொடுத்து பாண்டிச்சேரியை தூய்மையாக வச்சுக்கிறது, கிளீன் பாண்டிச்சேரியாக வச்சுக்கிறதுக்கு வேண்டிய அவங்களே இதில் தானாகவே இதில் அவங்களோட அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜை, வீட்டில் இருக்கிற ட்ரைனேஜை எங்களோட பப்ளிக் சுவரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை பயனடையுமாறு எங்கள் பொதுப்பணித்துறை சார்பாகவும், எங்கள் எல்ஜி சார்பாகவும், எங்களோட அரசாங்க சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.